ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் February 2026 ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் COA எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது. ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இல்லை, கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு 5 ஃபோட்டோ. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுமாராக இருக்குது. சுமாராக இருக்குன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபோட்டோ வந்து விழுது. இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்டூடியோவில் போய் எடுத்திருப்போம். அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம், ரீசன்ட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரீசனாக நடக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே பேட்டர்ன் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரளவு ஓகே, அதுக்கு சர்டிஃபிகேட் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. பட் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து கிடைக்க போகுது. அந்த சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்க போகுது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது சரியாக வந்து வரல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து டோட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம், இந்த மெத்தட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு. தென் நிறைய இன்ஸ்டிடியூட் ஓனர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவங்களுக்குமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றது தான் கேள்விப்படுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். அப்டேட் வந்துச்சுன்னா நீங்களுமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க எந்த அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து இந்த மெத்தடில் படி தான் வந்து போய் ஆகணும். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் எரர்ஸ்லாம் வந்து இருக்குது. சரியாக பேமெண்ட் வந்து ஆக மாட்டுது. அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அப்லோட் ஆக மாட்டுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குது. எக்ஸாம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா January 19 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரும் இப்போதைக்கு அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம். சில சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, சேஞ்சஸ் ஒரு வேளை நடந்துச்சுன்னா சேஞ்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம சேனல்லுமே வந்து ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகும். ஓகேங்களா, எதனா ஃபர்தராக அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதர்வைஸ் இப்போ இருக்கிற சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு ஒரு January 10 வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஓகே, தென் டோட்டோட வெப்சைட் வந்து நான் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். தென் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற சிஸ்டம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா மெயில் வந்து அனுப்பலாம். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து மெயில் பண்ணால் மட்டும்தான் மேபி ஓகே ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து இந்த ஒரு இதுவும் இருக்குது, இந்த ஒரு கன்சர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, அதனால் நான் வந்து மெயில் ஐடி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழேயுமே ஒரு மெசேஜுமே கொடுக்குறேன். அதை அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களுமே வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா தான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்டிஃபிகேட்டில் நம்ம முகம் நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறது, வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபர்தர் அப்டேட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த அப்டேட்டுமே வரல அப்படின்னா January 10க்கு அப்புறமா நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ என்ன சிஸ்டம் இருக்கோ அதுவே வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா, அப்போ தான் வந்து ஹால் டிக்கெட் வந்து வரும். ஓகேங்களா, லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாதீங்க. இன்னும் 20 நாள் இருக்குது, ஒரு 10 நாள் வெயிட் பண்ண சொல்கிறேன். 10 நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.